ரைட் சார். வணக்கம். திங்கக்கிழமை வந்த உடனேயே நமக்கு என்ன மகிழ்ச்சி ஏற்படுது அப்படின்னா, இந்த நாளை இனிய நாளாக மாற்றணும். இந்த நாள் மட்டும் இல்லை, இந்த வாரம், இந்த மாதம், இந்த வருடம் எதுவாக இருந்தாலும் அதை இனிமையானதாக, பயனுள்ளதாக மாற்றணும். அதுக்காகத்தான் நம்ம இந்த மண்டே மோட்டிவேஷன் வச்சுருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி, இதை கேட்குற உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்குமே இது என்னை நானே மோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்துதுங்கிறது தான் உண்மை. நாம் பிறந்து வளர்ந்து தேடிச்சோறு தினம் தின்று சின்னஞ்சிறு கதைகள் பேசி சாதாரணமாக மறைந்து போவதற்காக நாம் பிறந்தோமா, இல்லை ஏதாவது ஒரு அலுவலகத்தில் பணிபுரியறதுக்காக மட்டுமே பிறந்தோமா அப்படிலாம் ஒரு கேள்வி கேட்குறோம். ஆமாங்க, அவ்வளோதானங்க, நம்ம வாழ்க்கையில் வேறு என்ன பெருசா அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி சிலர் யோசிக்கிறாங்க, நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது, ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்ந்து. அவங்க யாரு? அதுவும் நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில், நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை பள்ளியில் படித்து இங்கே இருக்க கல்லூரியில் வளர்ந்து பிறகு தன்னை வளர்த்து கொண்ட ஒருவர். அவர் பிறந்த ஊர் தூத்துக்குடி பக்கத்தில் மூலப்பொழில் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். அங்கே பிறந்த சிவசுப்பிரமணியம் என்கின்ற அந்த சிறுவர் தான் பிற்காலத்தில் இன்றைக்கு இந்தியாவின் உலகத்தினுடைய பணக்காரர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்காருன்னா அவர் யார்? அவர் என்ன அப்படி சாதிச்சார்? ஆமாங்க, நமக்கு தெரிஞ்சு HCL என்கின்ற ஒரு 3 எழுத்து மந்திரத்தின் மூலமாக இந்தியாவை, உலகத்தை திரும்பி பார்க்க வைத்து கொண்டிருக்கின்ற திருமிகு சிவநாடார் பற்றி பார்க்க போகிறோம். இவர் படித்ததெல்லாம் மதுரையில் இருக்கக்கூடிய இந்த ஷெனாய் நகரில் இளங்கோ பள்ளியில் படிச்சிருக்காரு. அதனால தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ அந்த பள்ளிக்கூடத்துக்கு 2 கோடி ரூபா கொடுத்து மாநகராட்சி பள்ளியாக இருந்ததை பிரம்மாண்டமான பள்ளிக்கூடமாக மாற்றிருக்கிறாரு. அதே போல் அமெரிக்கன் கல்லூரியில் படிச்சிருக்கிறாரு. அப்புறம் கோவையில் படிச்சுட்டு பாம்பேயில் போய் வேலைக்கு போகிறாரு. இவர் போன துறை என்ன அப்படின்னா IT துறையில் தான் போகிறாரு, வேலை பார்க்குறாரு. ஆனால் மன திருப்தி இல்லை. இதுதான் முக்கியமான ஒன்று. அப்பாடா வேலை கிடச்சிருச்சு, இனிமேல் எந்த கவலையும் கிடையாது, நம்ம வேலை இதுதான் அப்படின்னு நான் நினைக்கல. இவரை போலவே நினைவுள்ள நண்பர்களோடு சேர்றார். எப்போவுமே சொல்லுவாங்க, உன்னோடு இருப்பவர்கள் யார் என்று சொல், நான் உன்னை பற்றி சொல்லுகிறேன் என்று சொல்லுவதை போல இவர் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து நாம் ஒரு நிறுவனத்தை உருவாக்கினா என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதன்படி அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு எளிய இடத்துல அவருடைய நண்பருடைய பாட்டி வீட்டில் 1,78,000 முதல்ல வச்சுக்கிட்டு ஒரு கணினிக்கான மென்பொருள் ஒரு இதை உருவாக்குறாங்க. 1974 வச்சுக்கோங்களேன், அப்போ உருவாக்குறாங்க. இது ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, உலகத்தையே மாற்றக்கூடிய விஷயங்களெல்லாம் ஒரு எளிய இடத்துல தான் உண்டாகுது. கூகுள் நிறுவனத்துடைய உரிமையாளர் பார்த்திங்கன்னா, அவருடைய நண்பர் கார் ஷெட்டில் தான் அதை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பில்கேட்ஸ் கூட தன்னுடைய கனவுகளை பற்றி சொல்கிறப்ப கல்லூரியில் ஒரு சாதாரண அறையில் தான் சாதித்ததை வச்சு தான் பின்னாடி பெருசாக சாதிச்சு காட்டுறாரு. இப்போ இவங்க அந்த மாதிரி தொடங்குறாங்க. அப்படி தொடங்கின பிறகு அந்த நேரத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, IBM என்கின்ற, அதாவது அமெரிக்க கம்பெனி இந்தியாவில் இந்த தொழில்துறையில், குறிப்பாக கணினித்துறையில் கோலோச்சிக்கிட்டு இருக்கு. அதாவது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ஆஃப் மிஷன் IBM. இது இங்கே இந்தியாவில் மிகப்பெரிய இடத்துல இருக்குது. இப்போ இவர் அதோடையும் டைப் வச்சுக்கிட்டு சில வேலைகளை பார்க்குறாரு. பிறகு தனித்துவமாக இருக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய நிறுவனத்தை HCL, ஹிந்துஸ்தான் கம்ப்யூட்டர் லிமிடெட் என்கின்ற ஒன்றை உருவாக்குறாருங்க. 3 எழுத்தில் என் மூச்சு இருக்குங்கிற மாதிரி இந்த 3 எழுத்து மந்திரம் பெரிய சாதனைகளை பண்ணுது. போயிங் விமானத்தினுடைய அந்த தொழில்நுட்ப இதை கூட இவங்க உருவாக்கி தர்ற அளவுக்கு இவங்க நல்ல வளர்ச்சி அடைகிறாங்க. இந்த வளர்ச்சி நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, உலகம் முழுவதும் இவருக்கான வாய்ப்பு தருது. அதே போல் பல பிரதமர்களை இவர் சந்திக்கிறார். திருமதி இந்திரா காந்தி அவர்கள், ராஜீவ் காந்தி அவர்கள், அதே போல் அடுத்தடுத்த பிரதம மந்திரிகள் எல்லாரும் இவருக்கு நல்ல உதவியாக இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்கிறாருந்தா, உத்தரப்பிரதேசத்தில் இவருக்கு ஆன தொழில்துறை தொடங்குவதற்கான இடங்கள்லாம் கொடுக்குறாங்க. அதனாலே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த தொழில்துறையோடு சேர்ந்து அடுத்த ஒரு நிலையை உருவாக்குறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்வி நிறுவனங்களில்
தன்னுடைய கவனத்தை மாற்றுறார். அப்படியே இன்றைக்கும் கூட பாருங்கள், பல்கலைக்கழகங்களை உருவாக்கியிருக்கிறாருங்க. அதே போல் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தன்னுடைய அந்த வருமானங்களை எல்லாம் பயனுடையதாக மாற்றணும்னு நினைக்கிறாரு. எப்படி மாற்றுறாரு தெரியுமா? அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், நீ நல்லா இருக்கப்ப ஏன்பா நல்லது செய்யக்கூடாதுன்னு கேட்பாங்களாம். அவருடைய தந்தையாருடைய வருமானத்தில் குடும்பம் நடத்த தான் முடிஞ்சது, ஆனால் தாயார் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது தர்மம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அதுபோல் இவர் என்ன பண்ணுறாருன்னா, மிக பிரம்மாண்டமான அறக்கட்டளை நிறுவுறார். அந்த அறக்கட்டளையின் மூலமாக அவர் கொடுத்து வருகிற தான தர்மங்கள் உலக அளவில் புகழ்பெற்றதாக இருக்குதுங்க. இதுக்கு மேலே என்ன அப்படின்னா, சமீபத்திலே நடந்து முடிந்த 6 படை வீடுகளில் ஒன்றாகிய திருச்செந்தூர் கோவிலுடைய திருக்குட நன்னீராட்டு விழாவுக்கு அரசாங்கம் அதற்குரிய செலவுகளை செய்திருந்தாலும் கூட திருமிகு சிவநாடார் அவர்கள் 200 கோடி வழங்கி இருப்பது அவருடைய தர்ம செயலுக்கு ஒரு சான்று. சரி, நாம் இந்தந்த இடங்களை எல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம். அப்போ தொழில்துறையில் சாதிச்சிருக்கிறோம். இந்தியாவுக்கு நம்மளான பங்கை நாம் செஞ்சுருக்கிறோம். அறக்கட்டளை நிறுவியிருக்கிறோம் என்று நினைத்த பிறகு தன்னுடைய மகள்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார். சிவசுப்பிரமணிய என்கின்ற சிவ் நாடார் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய மகளாகிய ரோஷினி நாடார் அவர்கள்ட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. இன்றைக்கு அவங்க பார்த்துக்கிறாங்க. அமெரிக்காவில் IBM கம்பெனிக்கு இணையாக HCL சாதிச்சுக்கிட்டு இருக்குங்க. அமெரிக்காவில் மட்டும் இல்லை, உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே சாதனைகள் இருக்குது. 1,98,000 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இன்றைக்கும் பாருங்கள், பாண்டிகோவில் ரோட்டில் பார்த்தீங்கன்னா HCL மதுரையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கணினி உற்பத்தியில் இவர் சாதனைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப, அப்போ ஒரு கணினியினுடைய விலை 60,000 80,000 இருந்தது. இவர் உடனடியாக என்ன பண்ணார் அப்படின்னா, அதை 40,000 20,000 கிடைக்கிற மாதிரி செய்தவுடன் அது எல்லாருடைய வீட்டிலும் பயன்பாட்டுக்கு வந்தது. அப்படி ஒரு தொழில் புரட்சியை செய்த மாமனிதர் யார் என்றால் சிவநாடார் தாங்க. இப்போ நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பெருமகனார் சம்பாதித்தார், பலருக்கு வேலை கொடுத்தார், அறக்கட்டளைகளை நிறுவினார், கல்வி நிறுவனங்களை நிறுவியிருக்கிறார். இதற்கு மேலும் மேலும் மேலுமாக பல சாதனைகளை செய்கின்றார். HCLல் பணிபுரிகின்றவர்கள் பெருமையோடு சொல்வார்கள், எங்களுடைய நிறுவனம் இது, எங்களுடைய நிறுவனர் இத்தகைய பெருமை மிகுந்தவர் என்று. சிவநாடார் அவர்களுடைய உழைப்பையும் அவருடைய உற்சாகமான அந்த செயல்பாடுகளையும் நாம் மனத்தில் கொள்ளுவோம். ஏனென்று சொன்னால், நம்மை நாமே செதுக்கிக் கொள்வதற்கு தனியாக வேறொன்றும் கிடையாதுங்க, நம்முடைய எண்ணங்கள் தான். நானே சிற்பம் நானே உளி என்று ஒருவன் சொன்னது போல, நானே ஒளியாக இருந்து என்னை நானே செதுக்கிக் கொள்வேன் என்பதை போல, இவரோடு படித்த பலரும் பல்வேறு இடங்களில் பணியாற்றி கொண்டிருக்க, இவர் மட்டுமே பலரை பணியாற்றுவதற்கு அமர்த்தியிருக்கிறார் என்று சொன்னால், தொழிலாளியாக போகிறாமா அல்லது தொழிலாளிகளுக்கு வேலை தரப்போகிறாமா என்ற சிந்தனையோடு இவர் புறப்பட்டார். இன்றைக்கு சாதித்து கொண்டிருக்கிறார். ஆலமரத்தினுடைய விதை சிறிதாக இருந்தாலும் அது விருட்சமாக மாறுகிற போதுதான் அதனுடைய பெருமை தெரியும் என்பதை போல, உழைக்கும் போது நாம் புள்ளியில் தொடங்குகிறோம், பிறகு அது பிரபஞ்சமாக விரிவடைகிறது. அப்படி விரிவடைய வேண்டும். அப்படியாக நம்முடைய சிந்தனைகளை வளர்த்து கொள்வோம், உயர்த்து கொள்வோம். நம்மோடு இருப்பவரே நமக்கு ஒரு உதாரண புருஷர். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.